ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2218வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய சிறிய திருமடலை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதிலே அந்த பிரபந்தத்தின் மூன்றாவது பகுதியில் வரக்கூடிய பாசுர வரிகளை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். காரார் குழலெடுத்து கட்டி கதிர்முலையை வாராரவிக்கி மணிமேகலை திருத்தி ஆராரையில் வேல் கண் அஞ்சனத்தின் நீரணிந்து சீரார் செழும் பந்து கொண்டு அடியா நின்றேன் நான். காரார் குழலெடுத்து கட்டி கதிர்முலையை வாராரவிக்கி மணிமேகலை திருத்தி ஆரார் அயில் வேல் கண் அஞ்சனத்தின் நீரணிந்து சீரார் செழும் பந்து கொண்டு அடியா நின்றேன் நான். காரார் குழல் எடுத்து கட்டி கதிர்முலையை வாரார வீக்கி மணிமேகலை திருத்தி ஆரார் அயில் வேல் கண் அஞ்சனத்தின் நீரணிந்து சீரார் செழும் பந்து கொண்டு அடியா நின்றேன் நான். பந்தடித்து கொண்டு விளையாடிக் கொண்டிருந்தேன் நான் என்று சொல்கிறார். பதவுரை பார்க்கலாம். காரார் குழல் கருமை பொருந்திய கூந்தலை எடுத்து கட்டி அலையாதபடி மேலே தூக்கி முடிந்து கதிர்முலையை அலையாதபடி மேலே தூக்கி முடிந்த கதிர்முலையை ஒளி பொருந்திய முலைகளை வாரார வீக்கி கச்சு முழுவதும் நிறையுமாறு நெருக்கி கட்டி மணிமேகலை திருத்தி மணிகள் பதிக்க பெற்ற அரை நூல் மாலையை ஒழுங்காக அணிந்து இடுப்பிலே அணிந்து ஆரார் அயில் வேல்கண் அழகு நிறைந்த கூரிய வேல் போன்ற கண்களில் ஆரார் அயில் வேல்கண் அஞ்சனத்தின் நீரணிந்து அஞ்சனம் என்றால் மை, கரிய மையாகிய சுண்ணத்தை இட்டு சீரார் செழும் பந்து கொண்டு அழகு நிறைந்த சிறந்த பந்து ஒன்றை கையிலே கொண்டு நான் அடியா நின்றேன். நான் அப்பந்தினை அடித்து விளையாடிக் கொண்டிருந்தேன். இந்த பாசுர பகுதிக்கான பொருள்: அழகு வாய்ந்தவர்களாய் இளமையான தனங்களை உடையவர்களே, எனக்கு நேர்ந்ததை கேளுங்கள். நான் பந்தாடி கொண்டிருந்தேன். கருத்து அடர்ந்த கூந்தலை தூக்கி முடிந்து கொண்டு ஒளிவாய்ந்த கொங்கையை கச்சாலே அமுக்கி கட்டி மேகலாபரணத்தை ஒழுங்காக அணிந்து அழகுள்ள வேல் போன்ற கூரான கண்களில் மைதீட்டி அழகிய பந்து ஒன்றை கையிலே கொண்டு நான் விளையாடி கொண்டிருந்தேன் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுர பகுதி. இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அருளி இருக்கக்கூடிய வியாக்கியான விவரணத்தை பார்க்கலாம். காரார் குழல் எடுத்து கட்டி நான் என் கரிய நிற கூந்தலை கூட்டி மேலே தூக்கி முடிவதனை எம்பெருமான் பார்த்தான் என்றால் அந்த கூந்தல் அழகிலேயே மயங்கி என்னை அடைவதற்கு அவனே மடலெடுக்க துணிவான் அல்லவோ. நீலமணி போல வளவளப்பாய் கருநிறமுடையதாய் காண்பவர் களைப்பினை போக்குவதான எனது கூந்தலை மேலே தூக்கி முடிந்து காரார் குழல் எடுத்து கட்டி மயிரின் செறிவினாலும் அவ்வாறு நெருங்கி வளர்வதற்கேற்ற இவளுடைய பருவத்தாலும் மயிர் கட்டப்படாமல் அலைய விட்டிருக்கும் போது மிகவும் அழகாக இருப்பதாலும் மேலே தூக்கி கட்ட அரிதாயிருக்கும் தலைமயிர் என்பது. இந்த தலைமயிரை மேலே தூக்கி கட்டாமல் அலைய விட்டிருந்தால் இந்த அழகினை கொண்டே எம்பெருமானை என் வசப்படுத்தி விடலாம் என்பது ஒரு பொருளாகும். கதிர்முலையை இளமையில் மிகவும் ஒளி வீசும் முலைகளை வாரார வீக்கி இந்த முலைகளை கட்ட உதவுவதால் கச்சுக்கு மனநிறைவு ஏற்படும்படியாக கட்டி என்றோ கச்சினாலே முலைகள் வெளியே தோன்றாதபடி முழுவதுமாக கட்டி என்றோ பொருள் செய்யலாம். கொல்லும் யானைக்கு முகப்படாமிட்டு அதன் பார்வையை குறைத்து வைப்பது போல இந்த முலைகளையும் கச்சிட்டு மறைக்காமல் இருந்தால் இவற்றின் அழகினை எம்பெருமான் பார்க்கும்படியாக காட்டி அவனை பித்து பிடிக்க செய்யலாம் அல்லவோ என்று கூறுகிறாள். மணிமேகலை திருத்தி மணிகள் பதிக்கப்பெற்ற அரை நூல் மாலையை ஒழுங்காக அணிந்து கொண்டு, அதாவது
யமுனை ஆற்றை கடக்க ராமலக்குவர்கள் அமைத்த தெப்பத்திலே ராமபிரான் பிராட்டியை, சீதா பிராட்டியை கைப்பிடித்து ஏற்றிய போது ஈஷத் சம்லஜ்ஜ மானையாய், அவள் சிறிது வெட்கமடைந்தவளாய் தன் அழகனைத்தையும் ராமன் காண காட்டியது போலே இந்த பரகால நாயகையும் எம்பெருமான் காணப்போகின்ற தன் திருமேனியை பல வகைகளாலும் அணி செய்து கொண்டு தன் அழகு அனைத்தையும் அவனுக்கு காட்டுகிறாள் என்பதாகும். ஆரார் அயில் கண், அழகும் கூர்மையும் நிறைந்த கண். ஆரார் அயில் வேல் கண், அஞ்சனத்தின் நீரணிந்து. இவளுடைய கண்களுக்கு புதிதாக அழகு செய்ய வேண்டிய தேவையில்லை. அதலால் மையிடுவது கண் அழகை கூட்டுவதற்காக அன்று, மங்களத்திற்காகவே மையிடப்பட்டது. சாணையிட்டு தீட்டப்பட்ட படை கண்கள் கூர்மழுங்காமல் இருக்க நெய் பூசுவது போல கூறிய வேல் போன்ற கண்களிலே மை தீட்டப்பட்டது. காரார் குழல் எடுத்து கட்டி, என் கூந்தலை தூக்கி முடியாமல் அலைய விட்டிருந்தேனானால் கூந்தல் அழகு ஒன்றினாலேயே எம்பெருமானை வசப்படுத்தி அவனை கையும் மடலுமாக காணலாம் அல்லவோ. காரார் குழல் எடுத்து கட்டி கதிர்முலையை வாரார வீக்கி, கொல்லும் யானைக்கு முகப்படாமிட்டு அதன் கொடுமையை குறைத்தது போல என் முலைகளை கச்சினால் நான் மறைக்கவில்லை என்றால் இப்பொழுது அவனை கண்டு நான் படும் பாட்டினை என் முலைகளை கண்ட அவன் படுவான் அல்லனோ. கதிர்முலையை வாரார வீக்கி மணிமேகலை நிறுத்தி என் ஆடைகளை சீர் செய்து கொள்ளாமல் புறப்பட்டிருந்தேனானால் என் உடல் அழகில் அவன் முழுமையாக ஈடுபட்டு விடுவானாதலால் இப்பொழுது நான் பட்டு கொண்டிருக்கும் மனத்துயர் அவனுக்கு ஏற்பட்டிருக்கும் அல்லவோ. ஆரார் அயில்வேல் கண், அஞ்சனத்தின் நீரணிந்து. பெருவெள்ளத்தின் வாயிலை படலிட்டு அடைத்தது போல், ஒரு படலை கொண்டு வெள்ளம் வருகிறது, அதை அடைக்க முடியுமா? அப்படி அடைத்தது போல என் கண்களில் வெள்ளமிடும் அழகினை நான் மையிட்டு மறைத்து கொண்டு வரவில்லை என்றால் என் கண்ணழகுக்கு இலக்காக இருக்கும் அவன் என் கண்ணழகில் ஈடுபட்டு என்னை விட்டு அப்பால் போக மாட்டான் அல்லவோ. சீரார் செழும் பந்து, பரகால நாயகியின் கைப்பட்டாலே யாராயிருந்தாலும் அவருக்கு செல்வம் கிட்டிவிடும். பந்து ஆர் விரலி, பந்தார் விரலி என்று திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் சொன்னது போல இவள் கையை விட்டு பிரியாதிருக்கும் பந்து ஆகையாலே இவளுடைய தொடர்பை விடாத செல்வம் பெற்ற பந்து. சீரார் செழும் பந்து, செழும் பந்து அழகிய பந்து, செழுமைமிக்க பந்து. சீரார் சிறப்பான பந்து கொண்டு அடியா நின்றேன், பந்தினை அடித்து கொண்டிருந்தேன். பந்தடிப்பது என்ற பெயரில் உண்மையில் எம்பெருமான் வருவான் என்று அவன் வரவினை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நான் எம்பெருமானை பெறுவதற்காக செய்யும் செயல்கள் மிகவும் சாதாரணமானவை என்று சொல்லும்படியாக எம்பெருமான் என்னை அடைவதற்கு செய்த செயல்கள் மிகச்சிறப்பானவையாக இருந்தன என்று உள்ளுரையாக பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அற்புதமான செய்தியை சொல்லக்கூடிய இந்த வரிகள், மீண்டும் ஒரு முறை இந்த பாசுர வரிகளை அன்வயிக்கலாம். காரார் குழல் எடுத்து கட்டி கதிர்முலையை வாரார வீக்கி மணிமேகலை திருத்தி ஆரார் அயில் வேல்கண் அஞ்சனத்தின் நீரணிந்து சீரார் செழும் பந்து கொண்டு அடியா நின்றேன் நான். காரார் குழலெடுத்து கட்டி கதிர்முலையை வாரார வீக்கி மணிமேகலை திருத்தி ஆரார் அயில் வேல்கண் அஞ்சனத்தின் நீரணிந்து சீரார் செழும் பந்து கொண்டு அடியா நின்றேன் நான். அடியா என்பது செய்யா என்ற வாய்ப்பாட்டில் வரக்கூடியது. அடியா என்றால் அடித்து கொண்டு, பந்தை வைத்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தேன் என்று பொருளாகும். இந்த அற்புதமான அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பகுதியிலே அடுத்த பாசுர வரிகளின் அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியாசியம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.